அன்பான நண்பர்களே, தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியிலிருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் தான் உங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடை பார்த்தீங்கன்னா குற்றாலம் அருவியிலேருந்து அப்படியே 500 மீட்டர் பக்கத்தில் அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் குற்றாலத்தினுடைய அழகை ரசித்த மாதிரி, அந்த கிளைமேட் ரசித்த மாதிரி அமைஞ்சிருக்குது. நிறைய நண்பர்கள் குற்றாலத்துக்குள்ளே நான் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் முடிச்சிருப்பீங்க. இவங்களுடைய விலைகள்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. தம்பி, எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு பங்களா டைப் வீடு, காற்றோட்டமாக சுதந்திரமாக இருக்கணும், அதே சமயத்தில் குற்றாலத்தோட இயற்கை அழகோடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 போர்ஷனாக வந்துடுதுங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் டைப்பில் 2 போர்ஷனாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு சீசன் டயத்தில் ரெண்டலுக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் வச்சிடறாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சீசன் டயத்தில் ரெண்டலுக்காகவும் இந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இது சீசன் டயத்தில் ரெண்டல் எப்படி போகும்னு சொன்னால், ஒரு நாளைக்கு மினிமம் 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் போகும். மினிமம் 3000, மேக்ஸிமம் 5000 வரைக்கும் ஒரு வீடு போகும். இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 2 வீடு இருக்குது உள்ளாரே. ஸோ 2 போர்ஷனாக இருக்குது. அப்போ உங்களுக்கு சீசன் டயத்தில் பெர் டேக்கு மினிமம் 6000 ரெவென்யூ கிடைக்கக்கூடிய வீடாக இருக்குது. ஸோ லோன் போட்டு வாங்கினாலும் உங்கள் பணத்துக்கு எந்த மோசமும் இல்லை. நீங்கள் லோக்கலில் வந்து விசாரிச்சுக்கலாம், எந்த மாதிரியான மார்க்கெட் ரேட்டு சீசன் டயத்தில் வாடகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோட 10 மடங்கு லாபம் இருக்குங்க. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சரி, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 2 போர்ஷனாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் தான். இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி டைப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஒரு பெட்ரூம், இதில் வந்து 2 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரிக்கா, ஃபேமிலி பண்ணுற மாதிரிக்கா, ஃபேமிலி தங்குற மாதிரிக்கான பெட்ரூம். ஒரு பெட்ரூம், சின்னதாக ஒரு கிச்சன், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் டைப். இது ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. சின்னதாக ஒரு கிச்சன். இந்த கிச்சன் சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு கிச்சன். ஸோ இந்த மாதிரியான அமைப்போடு வந்துடுது. அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சீசன் டயத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 3000 ரூபா வாடகை போயிருங்க. நீங்கள் உள்ள சீசன் டயத்தில் என்னென்ன ரேட்டு எப்படி வாடகை போகுதுங்கிறத விசாரிச்சிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் இது எடுப்பீங்க. ரெகுலராக குற்றாலம் வர்றவங்களுக்கு நான் சொல்கிறதுனுடைய விஷயம் கரெக்டாக புரியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் வந்துடுதுங்க. 2 போர்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் ரெண்டல் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சொந்த யூஸுக்கு வச்சுக்கலாம். சீசன் டயத்தில் வந்தால் போனால் நீங்கள் தங்கிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு குற்றாலத்தோட அழகு ரசித்து எனக்கு நான் வாழ்கிறதுக்கு மாதிரி எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே காட்டேஜ் டைப்பு. ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. இந்தியன் டைப் டால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு காலி இடம் நிறையா கொடுத்துருக்காங்க. வீடை சிம்பிளாக கட்டி காலி இடம் நிறையா கொடுத்துருக்காங்க கார்டனிங் போடுறதுக்கு. வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு மரங்கள் இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. எவ்வளோ காலி இடம் இருக்குது பாருங்கள். வீட்டை சுற்றி ஃபுல்லாக மரங்கள் நெருக்க வச்சு வளர்க்குறதுக்கான காலி இடங்கள் நிறையா இருக்குது. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எந்த அளவில் கிடைக்குங்கிறது ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரியான நான் சொல்கிற மாதிரியான ரெண்டல் போகுதா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். கட்டாயம் நான் சொன்னதை விட உங்களுக்கு நேரில் பார்த்தா பிடிக்கும். நன்றி.